விஷ்ணு ஏன் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் தெரியுமா? உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு காலத்தில் பூமாதேவி அதர்மத்தின் பாரம் தாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். கம்சன் போன்ற கொடியவர்கள் தர்மத்தை அழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ இருண்ட சிறைக்குள் தேவகி தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளை அடுத்தடுத்து இழந்து அழுது கொண்டிருந்தார். அவங்க கண்ணீர் நேராக வைகுண்டத்தில் இருந்த விஷ்ணுவை போய் சேர்ந்தது. உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாரும், இறைவா, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று கதறி அழுதார்கள். அதை பார்த்த விஷ்ணு ரொம்பவே சோகமானார். அவர் நிலைத்திருந்தால் வெறும் ஆயுதங்களை மட்டும் அனுப்பி அந்த அரக்கர்களை ஈஸியாக அழித்திருக்கலாம். ஆனா விஷ்ணு மக்களின் உடைந்த இதயங்களை ஒட்ட வைக்க நான் நேரில்தான் போக வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால தர்மத்தை காப்பாற்ற ஒரு வீர்வோரனாக மட்டும் வராமல் அன்பை கொடுக்க ஒரு சாதாரண குழந்தையாக கையில் புல்லாங்குழல் ஏந்தி கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். அரக்கர்களை அழிக்க மட்டுமில்லாமல் எல்லாரையும் தன் அன்பால் அரவணைக்கவும் தான் விஷ்ணு கிருஷ்ணனானார். நீங்கள் கிருஷ்ண பக்தர் என்றால் ஹரே கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.